பொதுவா யார் அரசியலுக்கு வந்தாலும் அஜித் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துட்டாங்க. முதல் நாள் முதல் காட்சியை வரவேற்க வேண்டாம். அந்த பேட்டியில நிறைய இப்போ உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவை பேஸ் பண்ணி தான் ஒரு ஆர்டிஸ்டோட சேலரியே தியேட்டர் சீட்டை கிழிக்கிறது அபிஷேகன்ற பேர்ல இதெல்லாம் இந்த ஸ்டாம்பீட்டுக்கு அப்புறமேல சமீபத்தில் தமிழக முதல்வர் சட்டசபையில பேசும்போது நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு பிறந்த நாளுக்கு ஒரு வாழ்த்து சொல்லி அழகா வெளிநடப்பு புலம்போது கூட அவர் சிரிச்ச முகத்தோடவே இருப்பாருன்ட்டு கலகலப்பா ரொம்ப சந்தோஷமா அப்படிதான் அரசியல் அப்படிதான் ஒரு மாண்பு இருக்கு. பொதுவா யார் அரசியலுக்கு வந்தாலும் அவங்களை திறந்த மனதோடு வரவேற்கணுங்கிற ஒரு விஷயம் எல்லாருமே, அது நம்ம தமிழக முதல்வர் உட்பட. சமீபத்தில் தமிழக முதல்வர் சட்டசபையில பேசும்போது நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு பிறந்த நாளுக்கு ஒரு வாழ்த்து சொல்லி அழகா நயனார் நாகேந்திரன் என்னதான் எதிர்பக்கத்துல இருந்தா கூட அவர் சிரிச்ச முகத்தோடவே இருப்பார், வெளிநடப்பு புலம்போது கூட அவர் சிரிச்ச முகத்தோடவே இருப்பாருன்ட்டு கலகலப்பா ரொம்ப சந்தோஷமா அப்படிதான் அரசியல் அப்படிதான் ஒரு மாண்பு இருக்கு. அந்த வகையில அரசியலுக்கு யார் வந்தாலும் வரவேற்கணுங்கிற ஒரு ஒரு நல்ல எண்ணத்துல விஜய் அவர்களையும் வரவேற்கிறேன். சார், அஜித் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துட்டாங்க. இந்த பேட்டியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல் நாள் முதல் காட்சியை வரவேற்க வேண்டாம் மீடியாலாம் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லிட்டாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த பேட்டியில நிறைய இப்போ உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவை பேஸ் பண்ணி தான் ஒரு ஆர்டிஸ்டோட சேலரியே, அதாவது அவங்க எந்த ஸ்டார்டம்ல இருக்காங்கன்றதே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வச்சு தான் நிர்ணயிக்கப்படுது. அவர் எப்பவுமே வேற ஒரு உயரத்துல இருக்காரு, வேற ஒரு பார்வையில் இருக்காரு. அவர் சொல்றதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தியேட்டர் சீட்டை கிழிக்கிறது அபிஷேகன்ற பேர்ல இதெல்லாம் இந்த ஸ்டாம்பீட்டுக்கு அப்புறமேல அந்த மாதிரியான மறுபடியும் தொடர வேணாங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல சொல்றது.